இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறது உங்கள் மனசோட ரொம்ப ஆழமான இடத்துல இருந்து. இப்போ ஒரு நிமிடம் மட்டும் எல்லாத்தையும் விட்டு இந்த குரலை மட்டும் கேளுங்க. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை உள்ளுக்குள்ளே ரொம்ப களைப்பாக இருக்கீங்களா? யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சுமை உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதா? உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் பலசாலி தான், ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்ட்ராங்காக நடிக்கிறீங்க. மகிழ்ச்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் எங்கேயுமே இல்லை. பணம் வந்தால் மகிழ்ச்சி வரும், யாராவது புரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சி வரும், ஒரு நாள் எல்லாம் சரியாக தானாக வரும். இதெல்லாம் இல்லை. மகிழ்ச்சி வரணும்னா முதல்ல உங்கள் மனசு அமைதியாகணும். இப்போ நான் சொல்கிறத மெதுவாக ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்க. மூச்சை ஆழமாக இழுங்க. மெதுவாக வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனசுக்கிட்ட இதை சொல்லுங்கள். இப்போ நீ பாதுகாப்பில் தான் இருக்க. இப்போ உனக்கு எதுவும் நிரூபிக்க தேவையில்லை. இப்போ ஓய்வெடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கே எவ்வளவு கடுமையாக பேசுகிறீங்கன்னு தெரியுமா? நான் போதுமானவள் இல்லை, நான் போதுமானவன் இல்லை, என்னால் முடியலை, எல்லாரும் முன்னாடி போகிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் உண்மை இல்லை, இது களைப்பான மனசு பேசுறது. இப்போது இதை கேளுங்க. நீங்கள் தோற்றவள் இல்லை, நீங்கள் தோற்றவன் இல்லை, நீங்கள் தள்ளி போனவன் இல்லை, நீங்கள் தவறானவளும் இல்லை. நீங்கள் ரொம்ப நாளாக ஓய்வு எடுக்காதவள். உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தாங்கிய வழி நீங்கள் மட்டும்தான் அதை அறிவீங்க. அதுக்காக இன்னைக்கு உங்களுக்கே கொஞ்சம் அன்பு கொடுங்க. இப்போ ஒரு விஷயத்துக்கு உள்ளுக்குள்ளே நன்றி சொல்லுங்க. நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், என்னால் இதை கேட்க முடியுது, நான் முயற்சி செய்கிறேன். மகிழ்ச்சி என்பது ஒரு பெரிய வெடிப்பு இல்லை, அது மனம் அமைதியாக ஆகிற அந்த சின்ன நொடி தான். இன்றைக்கி எல்லாம் சரியாகணும்னு நான் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கலாம், அதுவே போதும். நீங்கள் தனியாக இல்லை. இந்த உலகத்தில் பல பேர் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த குரல் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது ஒரு காரணத்துக்காக தான். மெதுவாக மூச்சை இழுங்க, மெதுவாக விடுங்க. உங்கள் மனசு இப்போ கொஞ்சம் லேசாக இருக்கா? நான் இங்கே இருக்கேன், உங்கள் மனசு அமைதியாகிற வரைக்கும். மகிழ்ச்சியை தேடாதீங்க, முதல்ல உங்கள் மனசுக்கு ஓய்வு கொடுங்க. மனம் அமைதியான நாளிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் தவறானவளும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு டயர்டு. உங்களுக்கே கொஞ்சம் அன்பு கொடுங்க, அப்புறம் பாருங்கள் மகிழ்ச்சி தானாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம்தான். உங்கள் மனசு இந்த அமைதிக்கு பயப்படுது. ஏன்னா அமைதி வந்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுத்தம், வலி, கண்ணீர் எல்லாம் வெளியே வரும்னு உங்கள் மனசு நினைக்கிது. ஆனால் இன்னைக்கு அது வெளியே வந்தால் தானே நீங்கள் லேசாக முடியும். இப்போ உங்கள் உடம்பு எங்கே டச் பண்ணியிருக்கோ அதை கவனிங்க. தலையணை, நாற்காலி, படுக்கை. உங்கள் உடம்பு சொல்லுது நான் இப்போ ஓய்வு எடுக்கணும்னு. நீங்கள் எப்போதாவது உங்கள் உடம்பு சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? பசிக்கும்போது கூட பின்னாடி சாப்பிடலாம், தூங்கணும்னு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் என்று தள்ளி போட்டிருக்கீங்களா? உங்கள் மனசு அப்படி தான். இது ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுது. நீங்கள் பலசாலி இல்லைன்னு யாராவது சொன்னால் உங்களுக்கு வலிக்கும், ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே அதை சொல்லும்போது அது இன்னும் அதிகமாக வலிக்கும். இப்போ ஒரு சின்ன கற்பனை. சின்ன வயசில் இருக்கிற உங்கள் வெர்ஷனை முன்னாடி நிற்க வைங்க. அவளோட முகம் எப்படி இருக்குது? அவள் சிரிக்கிறாளா இல்லை ரொம்ப அமைதியாக இருக்காளா? அவகிட்ட மெதுவாக சொல்லுங்க, நீ தவறானவள் இல்லை, நீ தோற்றவள் இல்லை, நீ மட்டும் ரொம்ப சீக்கிரம் பெரியவளாக ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவளுக்காக இன்னைக்கு நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க, அது இட்செல்ஃப் ஒரு விக்டரி தான். உங்கள் வலி யாருக்காவது புரியணும்னு அது ஆசைப்படலை, அது வேலிடேஷன் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டது. அது உண்மையான வலி, அது ஓவர் ரியாக்ஷன் இல்லை, அது டிசர்வ் பண்ணாத விஷயம். இதை யாராவது ஒரு தடவையாவது சொல்லியிருந்தா
நீங்கள் இவ்வளவு சோர்வாக இருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு மூச்சு இல்லைங்க. வெளியே விடும்போது உங்கள் கில்ட்டை விடுங்க, உங்கள் செல்ஃப் ப்ளேமை விடுங்க, என்னால் முடியலை அந்த சென்டென்ஸை விடுங்க. எல்லாரும் முன்னாடி போகிற மாதிரி உங்களுக்கு தோணுது, ஆனால் எல்லாரும் அவங்க பாதையில் தானே போகிறாங்க. உங்கள் டைமிங் தவறில்லை, உங்கள் டைமிங் வேறு. இந்த சைலன்ஸை நீங்கள் அலோன் இல்லை. இந்த சைலன்ஸில் உங்கள் மனசு மெதுவாக ஹீல் ஆகுது. நீங்கள் இப்போது எதுவும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் அழுதிருந்தாலும் இல்லை அழ முடியாமல் உள்ளுக்குள்ளே நின்னாலும் நீங்கள் பலசாலி தான். பலசாலி என்றது எப்போதும் ஸ்ட்ராங்காக இருப்பதில்லை, தேவையான நேரத்தில் உங்களை பாதுகாக்கிறது தான். இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அமைதியாக இருந்தாலே போதும். அதுதான் ரியல் ஹீலிங்க்கு முதல் அடி எடுத்து வைக்கிறது. நீங்கள் தனியாக இல்லை. இந்த குரல் உங்களை தேடி வந்துருச்சுன்னா அது ஒரு காரணத்துக்கு தான். இந்த வீடியோ முடிஞ்சாலும் இந்த அமைதி உங்கள் உள்ள கொஞ்சம் நேரம் தங்கட்டும். நான் இங்கே இருக்கேன். உங்கள் மனசு திரும்ப சோர்வானாலும் மகிழ்ச்சியை இப்போ தேடாதீங்க. முதல்ல உங்கள் மனசுக்கு ஓய்வு கொடுங்க. மனம் அமைதியான நாளிலிருந்து தான் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தவறானவன் இல்லை, நீங்கள் உடைந்தவனும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் டயர்ட், அவ்வளவுதான். உங்களுக்கு கொஞ்சம் அன்பு கொடுங்க, அப்புறம் பாருங்கள் மகிழ்ச்சி தானாகவே வரும். இப்போது எதையும் செய்ய வேண்டாம், தூங்கிவிடுங்க. என் குரல் உங்களுடன் இருக்கும். நீங்கள் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள், நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள். இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க். உங்கள் மனதிற்கு ஒளி கொடுக்க, உங்கள் வாழ்க்கைக்கு அமைதி சேர்க்க.